உங்களுக்காக தான் நம்பி இருக்கிறோம் நிறைய ஒரு கால் சார். பசங்களெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு சார். 2-3 வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. இடம் பத்தல சார். எவ்வளவு நாளா அங்க இருக்கிறீங்க? 60 வருஷம் சார். எங்க அப்பா காலத்துல இருக்கிறோம் சார். கொடுத்தது எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் சிஎம் கிட்ட, மாண்பு முதலமைச்சர் கிட்ட. இது நீங்க எல்லாம் கொடுத்துருக்கிறீங்கன்றத சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்யலான்றத பார்த்துட்டு தண்ணி எல்லாம் இருக்குதா உங்களுக்கு? ரோடு இது போட்டாச்சா? இது கரண்ட் இருக்குதா? எல்லாம் இருக்குதா? சரி 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 அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. கேட்டுட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போயிட்டு நான் செத்துருவோம். ரைட்டுங்களா? அவங்களுக்கு பக்கத்துல இடம் இருக்கு சார். பக்கத்துல இடம் இருக்கு. எங்களுக்கு கொடுத்த இடம் அது கூட எங்க பக்கத்துல, எங்க வீடு பக்கத்துல இருக்கிறாங்க வீடு. இடம் இருக்கு. அந்த இடத்துல எங்க வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க தலைவரா. ரொம்ப காலமா இருக்கிறோம். கவர்மெண்ட்ல ஒரு வீடு வாசல் கட்டி தரல. நாங்களே கஷ்டப்பட்டு வீடு என்னன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன். ரைட்டா? ஆட்சியில இருந்து அம்மா ஆட்சியில இருந்து மாத்தின வரும். விஜய் சார் தான் போகணும். நம்ம விஜய் கண்டிப்பா 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 ஆட்சி நல்லா அவருக்கு தான் போட்டுக்கிறாங்க. சின்ன எம்ஜிஆர் சார். கிட்ட சொல்லி உங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னன்றதை நீங்க கொடுத்துருக்கீங்க. அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரோம். வரி கூட கட்டுறோம் சார். சரி சரி ஐயா நான் ரெடி பண்ணி தரேன் சொல்லிருக்கேன் சார். ஐயா நாங்க பட்டாலாம் சிஎம் கிட்ட எடுத்து போறோம். நான் பட்டாலாம் ரெடி பண்ணி தரேன். நாங்க ஆலோசனை பண்ணோம் சொல்லியிருக்காங்க சார். ஐயா ஐயா நம்பி மனசாரம் நாங்கள் கொடுத்துட்டு போறோம். பட்டா 62 வீடு கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் 62 வீடு கொடுத்துருக்கோம் சார். இன்னும் வீடு இருக்குது. பசங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க. இடம் பத்தல. ஒரு வீட்டில் 4-3 பேர் கல்யாணம் ஆயிருக்கிறாங்க. இடம் பத்தல சார். எங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அதுவும் எங்களுக்கு கொடுத்த இடம் தான். அதுவும் பக்கத்து ஊருக்காரங்க மடிக்க வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்க மாட்டோம். யாரும் அவங்களும் வீடு கட்டல, எங்களும் வீடு கட்டவில்லை சார். அந்த இடமும் போய் வாங்கி கொடுத்தா அந்த ஏழைப்பான மக்களுக்கு போய்ப்பாங்க சார். அதை நம்பி தான் ஓடி வரோம். 62 வீடுக்கு பட்டா கட்டிருக்கோம். கேட்டுக்கிறோம் சார். பட்டா வீடு கேட்டுக்கிறோம் சார். வீட்டு வரி கூட வீடு ஐயா ஃபர்ஸ்ட் வீடு கட்டிக்கிறோம் பேர். ஐயா ஃபர்ஸ்ட் வீடு கட்டிக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல கொடுத்தா 3 சென்ட் அளந்து கொடுத்துருவாங்க இடம். அந்த இடத்துல நாங்கள் வீடு சொந்தமாக வீடு கட்டிட்டோம் ஐயா. கரண்ட் கொடுத்துட்டாங்க, ரோடு போட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லி நாங்களே வீடு சொந்தமாக கட்டிட்டோம் ஐயா. அந்த வீடுக்கு அந்த இடத்துக்கு இன்னும் பட்டா தரல. இன்னும் பசங்க கல்யாணம், எங்க பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பேரம் பேத்திங்க ஆகிட்டோம். அவங்களுக்கு இடம் பத்தல ஐயா. பக்கத்தில் இடம் வேணும். அவங்களுக்கும் எழுதி கொடுத்துருக்கோம் ஐயா. அவங்களுக்கும் ஒரு இடம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அது கொடுத்து சார், அது கொடுத்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகும் சார். நாங்கள் 3வது வருஷம் 3 இடத்துல மாத்திட்டு 3வது இடத்துல இப்போ எங்களுக்கு போட்டது. இப்போ 30 வருஷம் இப்போ அங்கே இருக்குது. நாங்கள் 60-70 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இருந்தது எங்கள் அப்பா காலத்தில் இருக்கு சார். 60 வருஷமா பொன்னேரில் இருக்கிறோம். நாங்கள் பிறந்தது வந்தது அந்த ஊர் தான். நாங்கள் பட்டா இல்லை சார். 30 வருஷம் வந்து பட்டா கொடுக்கல சார். இன்னும் பட்டா கொடுக்கல சார். இதுதான் சார் கோரிக்கை.